உண்மையிலே ஆசம்ல கமெண்ட் கூட பாருங்க. ஐ எம் ஃப்ரம் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட சினிமா பாடலை பாட முடியுமா? நியாயமான கேள்வி தான். ஆனால் நான் வந்து அந்த ரட்சிப்புக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. சரியா? ஸ்டில் ஆப்வியஸாக மோஸ்ட்லி இந்த சினிமா அது ஒரு பாட்டு, அது ஒரு மியூசிக், அது உங்களை ஒரு அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போவோம். அவ்வளோதான். திரும்ப திரும்ப அது முறுமுறுக்க வைக்கும். அவ்வளோதான். ஆனால் உள்ளேருந்து வரணும், உள்ளே மாறி இருக்கணும். எஸ்பெஷலி தாஸ் பெஞ்சமின் ஐயாவை நாங்கள் எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அவர் நிறைய பாடல்களை பாடி ஃபேமஸாக இருக்கார் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் செலக்ட் பண்ணலை. நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, பயங்கர ஃபேமஸாக இருக்கார் அப்படின்றது உண்மைதான். ஆனால் இந்த பாடல்கள் எதை நோக்கி நம்மளை கொண்டு செல்கிறது, பாடல்களில் நமக்கு இருக்கும் அறியாமை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மனத்துயரம் அங்கே இல்லை. ஓகே, பயங்கரமாக பாடுவார், நல்லா பாடுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இப்போ நான் வந்து அவர் நல்லவர் அவர் கெட்டவர் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவும் வரல. ஆனால் ஒரு சின்ன எனக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறதே சொல்லணும், அதுக்காக தான். சரியா? அதில் ஒரு கமெண்ட்டில் பாருங்கள், ஐஸ் மே நாட் see this world but your voice shows a heart that sees heaven. என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே அழகாக பாடி அது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருந்ததுன்னா பயங்கரமான ப்ரெசன்ஸ் இருக்கிறதா நம்புகிறாங்க. நம்ம ரீசெண்டாக இவர் கூட கேட்டிருப்பார், வெஸ்லி மேக்ஸ்வெல். அந்த கிளிப்பை நான் போடுறேன் பாருங்கள். அப்போது சாங்ஸ் செலக்ட் பண்ணும்போது அனாயிண்டட் சாங்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் டான்ஸ் ஆடலாம், ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் தேவனோடு உறவாடலாம். உங்களுக்கு எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பாடும் போதே யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கேட்டிங்களா? இவங்களுடைய மைண்ட் செட்டு, பிலீஃபே எப்படி இருக்குன்னா, ஒரு பாடல் பயங்கர வரிகள் செம்மையாக இருந்து மியூசிக் நல்லா இருந்து நல்லா பாடிட்டாங்க, அதை கேட்கும் போது நமக்கு அப்படியே இளையராஜா பாட்டை கேட்கும் போது அப்படியே இருக்கும் இல்லையா, கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பயங்கர ப்ரெசன்ஸ் ஃபில்டு அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை பாடுற நபர்கள்லாம் பயங்கரமான ப்ரெசன்ஸ் ஃபில்டு நபர்கள், அதனால தான் ப்ரெசன்ஸ் அங்கே ஃபில் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு விதத்தில் தேவனையே மட்டுப்படுத்துகிற மாதிரி தான். ப்ரெசன்ஸ் ஃபில்டு அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை. ஆக்சுவலாக என்னென்னா, கடவுளே அங்கே அது எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னு தெரில. கடவுளையும் கடவுளுடைய ப்ரெசன்ஸ் ஃபில்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள். மனத்துயரம் அங்கே இல்லை. உண்மையிலே ஆசம்ல கமெண்ட் கூட பாருங்கள். ஐ எம் ஃப்ரம் ஏபி தெலுங்கு, திஸ் லாங்குவேஜ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் த சாங் வாஸ் வெரி நைஸ் அண்ட் கூஸ் பம்ப்ஸ் அண்ட் ஹீ டோன்ட் ஹாவ் ஐ பட் தட் மேன் இஸ் வாக்கிங் இன் த காட். அவருக்கு லாங்குவேஜ் தெரியல, இவர் என்ன பாடுறாருன்னு தெரியல, ஆனால் அந்த மியூசிக் அவருக்கு ஒரு கூஸ் பம்பை கொடுக்குது. அதனால் இந்த நபர் வந்து ஒரு காட்லி மேன் அப்படின்னு அவரே டிசைட் பண்ணுறாரு. நான் சொல்ல வர்றது புரியுதா? பாடல்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் மைண்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, மக்கள் மனசில் ஒரு நல்ல பாடல் நல்ல வரி நம்மளை ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிடுச்சுன்னா அது வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு அபத்தம் தான், நிச்சயமாக அபத்தம் தான். ஓகே, நான் சும்மா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான். சரியா? கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த பாடலுக்கு தாஸ் பிரதரை ஏன் சூஸ் பண்ணாருன்னு சொல்லுவார், கேளுங்க. ஒரு வலியை அவர் பார்த்ததில்லை, ஒரு காயத்தை அவரால் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு பிளைண்ட், அவருக்கு கண்ணே தெரியாது. பட் தெரியலைனாலும் எனக்காக இவ்வளோ அடிபட்டீங்களே ஆண்டவர், அவர் வாயிலிருந்து சொல்லும் போது அது பெரிய மகிமையாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தேவனுக்கு இது ஒரு பெரிய மகிமையாக இருக்கும். அவருடைய வார்த்தை இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப, இது சொல்லும் போதே இதை கேட்கும் போதே என்னன்னா, தேவனை இப்படி மட்டுப்படுத்துறீங்களே அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? அவர் கண் பார்வை இல்லை, அதனால் அவர் வந்து இவங்க சினிமாவில் பார்த்துருக்காங்க இல்லையா, இயேசு அடிப்பட்டதெல்லாம் வந்து பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இவரால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் அந்த அடிப்பட்டதை பேசும்போது தேவனுக்கு பயங்கர மகிமையாக இருக்கும், அதனால தான் எடுத்தோம். அவர் வந்து பெரிய மியூசிஷியன், பாடகர், நல்ல ஃபேமஸ்ன்றதுக்காகலாம் எடுக்கலன்னு சொல்கிறாரு. தெரில, இது அதுதான் சொல்கிறேன்ல, நம்ம மோஸ்ட்லி மைண்ட் எல்லாமே கரப்டாகி வேறு மாதிரி சின்னதுலேருந்தே கரெக்ட் பண்ணி தான் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா
நானுமே நிறைய பேருடைய பாடல்கள் வந்து பயங்கர ப்ரெசன்ஸு அப்படின்னு நம்பி ஒரு வாட்டி காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி அதை நான் சேவ் பண்ணி இன்னொரு ஃபோனில் பார்க்க மாட்டேன். இன்னொரு ஃபோனில் பார்க்கணுன்னா அதுலேருந்து காசு கொடுத்து வாங்குவேன். இப்படியெல்லாம் பண்ண ஆள் தான். சரியா? நான் ஜஸ்ட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். இப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்ம மனசை நம்மளோட இதை சின்னதுலேருந்தே கரெக்ட் பண்ணியே கொண்டு வராங்க. பைபிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமலே போகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு நபர் இந்த தாஸ் பெஞ்சமினை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இவரை போய் பாடகர் அப்படின்னு சொல்றீங்களே, தைரியமா சுவிசேஷகர்னு சொல்லுங்கப்பா. இது வந்து அவர் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார். ஏன்னா இந்த சுவிசேஷகர் தான் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்த கருப்பு என்ற ஒரு படத்தில் ஒரு ஸ்பெஷல் பாடலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் கருப்பசாமியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட சினிமா பாடலை பாட முடியுமா? நியாயமான கேள்வி தான். ஆனால் நான் வந்து அந்த ரட்சிப்புக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. சரியா? ஸ்டில் ஆப்வியஸாக மோஸ்ட்லி இந்த சினிமாக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆவாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில் நல்லா ஃபேமஸ் ஆனோடனே சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும். ஆப்வியஸ். அப்படி கிடைக்கும் போது நார்மலாக அவங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. எப்படின்னா நல்ல நல்ல சாங்ஸ், கொஞ்சம் டீசெண்டான சாங்ஸ், உடனே எடுத்தோடனே ஐட்டம் சாங் அப்படிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க கான்சியஸ்க்கே தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. அப்படி லாஸ்ட்டில் ஓகே எது கிடைச்சாலும் பாடலான்ற லெவலுக்கு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் ஜென்ரலாக நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வேறு ஒரு மற்ற மக்கள் கடவுள்னு நம்பக்கூடிய ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அதுக்கே டைரெக்டாக பாட்டு பாடிட்டாங்க. அதனால தான் இந்த நபர் வந்து இவங்களாம் ரட்சிக்கப்படவே இல்லைன்ற லெவலில் பயங்கரமாக சாடிட்டுருக்காரு. ஆனால் நமக்கு அது மேட்டர் இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பாடல் ஒருத்தவங்க பாடிட்டாங்க, லிரிக்ஸ் நல்லாயிருக்கு, உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுன்றதுக்காக அது ப்ரெசன்ஸ் ஃபில்டு பாடல். இதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் வரல, அதனால ப்ரெசன்ஸ் இல்லாத பாடல். அந்த பாட்டில் பல பேருக்கு இந்த பாட்டெல்லாம் பாடும்போது ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வரும். புரியுதா நான் எதை சொல்கிறேன்னு? புரியுதா? அப்போ சாங்ஸ் செலக்ட் பண்ணும்போது அனாயிண்டட் சாங்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சில சாங்கை பாடினா நீங்க டான்ஸ் ஆடலாம், ஒரு சில சாங்கை பாடினா நீங்க தேவனோடு உறவாடலாம். உங்களுக்கு எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பாடும்போதே you can feel the presence of God. இவர் சொல்கிறதுக்கு அடிப்படையில் எல்லா பாட்டுமே ஒரு சாராருக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும், ப்ரெசன்ஸ் உள்ள பாடலாக தெரியும். இன்னொரு சாராருக்கு இன்னொரு ஜானர் ப்ரெசன்ஸ் உள்ள பாடலாக தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பாட்டுலலாம் ப்ரெசன்ஸ் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அது ஒரு பாட்டு, அது ஒரு மியூசிக், அது உங்களை ஒரு அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போவோம், அவ்வளோதான். திரும்ப திரும்ப அது முறுமுறுக்க வைக்கும், அவ்வளோதான். ஆனால் உள்ளேருந்து வரணும், உள்ளே மாறி இருக்கணும். உள்ள சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் உள்ள வாசம் பண்ணணும். அதுதான் மேட்ரு. பாட்டில் ப்ரெசன்ஸ் இருக்கா, இந்த பாட்டில் ப்ரெசன்ஸ் இருக்கா, இந்த கீபோர்டில் ப்ரெசன்ஸ் இருக்கா, உள்ள அவர் இருக்காரா, அதுதான் மேட்ரு. உண்மையிலே அதுதான் மேட்ரு. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? எனக்குள்ள கடவுள் இருக்காருன்னு வசனம் சொல்லுது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லுது. அப்படி இருக்க நீங்கள் ஏதோ ஒரு பாடல்லையும் ஏதோ ஒரு மியூசிக்லேயும் ஏதோ ஒரு ஒரு லைட் செட்டப்லேயும் ஒரு அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படி இருக்கணும், அப்படி ஜாமிங்காக இருக்கணும், இப்படிலாம் இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு இதில் தான் ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? இதுதான் கேள்வி. ஆமாவா இல்லையா? நீங்களே ஜென்யூனாக சொல்லுங்கள். இப்போது இதுலேயுமே உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இந்த சினிமா பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா, சினிமா நல்லதா கெட்டதா, சினிமாவில் நல்ல சினிமா இருக்குது, கெட்ட சினிமா இருக்குது, போயிட்டே இருக்கும். கரெக்டு தானே? இதை பற்றிலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் சொல்லலை, நான் ஒரு புதுசாக ஒரு ரூல் புக்கை கொண்டு வரல, நான் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரல. என்னுடைய கருத்தை சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், நலமான வைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா? சரி, இந்த சாங்கை நான் போட்டிருக்கலாம், அந்த சாங்கில் வேர்ட்ஸ் லிரிக்ஸ் என்னென்ன வருது, இதெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்லாம் கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லை.